ஹாய், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாலே ஸ்கின் வந்து க்ளோயிங்காக பிரைட்டாக இருக்கும். ஸோ ஸ்கின்னை க்ளோயிங்காக பிரைட்டாக ஹெல்த்தியாக வச்சுக்கிற சீரம் வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னில் இருக்க அலர்ஜி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் காம் பண்ணி ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ரோஸ் வாட்டர், பன்னீர் இல்லைனா ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. இது வந்து ஸ்கின்னோட pH லெவலை பேலன்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கின்னை வந்து யங்காக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது ஸ்கின்னோட கலரை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கோகோனட் ஆயில். இது ரொம்ப லைட்டான ஆயில்ன்றனால இது ஸ்கின்னுக்குள்ளே ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி ஸ்கின்னுக்குள்ளே இருந்து ஹைட்ரேட் பண்ணும் நம்ம ஸ்கின்னை. அடுத்தது விட்டமின் இ கேப்சியூல்ஸ். விட்டமின் இ வந்து ஸ்கின்னை சரி பண்ணி ரீஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இயில் காலஜன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா ஸ்கின்னை யங்காக க்ளோயிங்காக வச்சுக்க பார்த்துக்கும். சரி, இப்போ ஸ்கின் க்ளோ சீரம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவீஸ் பண்ணதாக இருந்தால் ரொம்ப நல்லது, பழைய லெமன்லேருந்து எடுக்கிறத விட. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கோகோனட் ஆயில். இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது விட்டமின் இ கேப்சியூல். உங்கள் ஸ்கின் வந்து நார்மல் டு ட்ரையாக இருந்தால் 2 கேப்சியூல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு கேப்சூலே போதுமானது. ஸோ நான் வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின்காக 2 கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம மிக்ஸ் பண்ண இது வந்து சீரம் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ வந்து இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சீரம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கின் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டே 1 வந்து இப்போ இன்றைக்கி நைட் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கடலை மாவை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அது வந்து ஸ்கின் வந்து ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்கொயர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.